லங்காஸ்ட்ரி நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ட்ரியின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ட்ரியில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதே விண்ணப்பியுங்கள். நேற்று தெரியும் எங்களுக்கு, கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் அழைத்து வரப்பட்டார். முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு பிரதானி துவான் சுரேஷ் சலே மிகவும் பாதுகாப்புக்கு மத்தியில் அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்திலே அங்கு வைத்து இவர் சம்பந்தமான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அரசு தரப்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நிறைய விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். நேற்று நீதிமன்றத்திலே என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது, அது மாத்திரமல்ல, இது அனைத்தையும் விட மேலான ஒரு விடயம்தான் இந்த வழக்கு விசாரணையோடு தொடர்புடைய 6 பேருக்கு கடும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. யாரால்? அதுவும் இராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சிலரால் என்பது நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமாக நாங்கள் இன்றைய தினம் சற்று பேசலாம். அதே போல சேனல் 4 தொலைக்காட்சியின் அந்த நேர்காணலில் அசாத் மௌலானா குறிப்பிட்ட விடயங்கள் சம்பந்தமாகத்தான் இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த வழக்கினை முதலாவதாக முறைப்பாடு செய்தவர்தான் CSR அமைப்பின் அருட்தந்தை ரொஹான் சில்வா. இந்த ஃபாதருடைய முறைப்பாட்டை அடுத்து தான் இந்த வழக்கு CID அதிகாரிகளால் தொடரப்பட்டது. விசாரணைகளும் இடம்பெற்றது. 150 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. இந்த 150 பேரில் 6 பேருக்கு தற்பொழுது புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சிலரால் அச்சுறுத்தல், ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது. அதற்கு முன்பதாக நேற்றைய இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்தில் குறிப்பிட்ட ஒரு சில முக்கியமான விடயங்கள் என்னவென்பதை பார்க்கலாம். சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதவான் அவர்களிடம் குறிப்பிடுகின்றார் இவ்வாறு: கௌரவ நீதவான் அவர்களே, மட்டக்களப்பில் இருக்கும் முஸ்லிம் கடும்போக்குவாதிகளுக்கும் IS பயங்கரவாதிகளுக்கும் அல்-கொய்தா பயங்கரவாதிகளுக்கும் எந்த ஒரு ஒத்துழைப்பும் இல்லாமல் இலங்கையில் இந்த தாக்குதலை நடத்தி இருக்க முடியாது. இந்த தாக்குதலுக்கு பின்னால் 3வது சந்தேக நபரே பிரதான சக்தியாக இருந்துள்ளார். 3வது சந்தேக நபர் என்றால் அவர் தான் சுரேஷ் சலே. இந்த வழக்கின் 3வது சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சலே குறித்து தான் அந்த இடத்தில் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவர்களால் சொல்லப்படுகின்றது. தொடர்ந்தும் பார்க்கலாம். பிரகீத் எக்னலிகொட, உபாலி தென்னகோன், கீத் நோயார் உள்ளிட்ட பலரின் காணாமல் போதல் மற்றும் தாக்குதல்கள் தொடர்பாக 3வது சந்தேக நபரின் கீழ் கிரித்தலே இராணுவ முகாமில் இருந்த புலனாய்வு அதிகாரிகள் குழு ஒன்றும் கைது செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றங்கள் அனைத்தும் அவரது கீழ் செயல்படும் ஒரு குழுவின் மூலம் செய்யப்பட்டுள்ளன என்ற ஒரு முக்கியமான ஆதாரங்களை, முக்கியமான விடயத்தினை மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விடயங்களுடன் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் இன்னும் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பயங்கரவாத தாக்குதல், உயிர் ஞாயிறு தாக்குதல் நீண்ட காலமாக திட்டமிடப்பட்ட ஒன்று என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது சம்பந்தமாக அவர் சொல்லும் போது, கௌரவ நீதவான் அவர்களே, உயிர் ஞாயிறு தாக்குதலின் 8வது ஆண்டு நினைவு தினத்திற்கு முன்பதாக இந்த குற்றத்தை செய்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவோம். 2015ஆம் ஆண்டில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் பதவிக்காலம் முடிவடைந்து புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்காக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் பதவிக்காலத்தில் 52 நாள் ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. அந்த 52 நாள் ஆட்சி மாற்றம் சட்டவிரோதமானது என்று உயர் நீதிமன்றம் அன்று தீர்ப்பளித்தது. இந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து மாவனல்லையில் இருந்த புத்தர் சிலை இடிக்கப்பட்டது. அக்காலத்தில் கோட்டாபே ராஜபக்ஷ அமெரிக்க குடிமகனாக இருந்தார். பின்னர் அவர் தனது பிரஜா உரிமையை ரத்து செய்ய கூறினார். அதாவது அமெரிக்க சிட்டிசன்ஷிப்பை அவர் ரத்து செய்ய
கோரியிருந்தார். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். 2018 மார்ச் 25ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயாராக இருப்பதாக கோட்டாபய ராஜபக்ஷ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு பேட்டி வழங்கினார். இந்த சம்பவங்கள் அனைத்தும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையதாகவே நடந்துள்ளன என்று ஜெனரல் திலீப பீரிஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். இதையடுத்து தான் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் இந்த சாட்சியாளர்கள் அச்சுறுத்தப்படுவது குறித்த மிக முக்கியமான விடயத்தினை நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார். அதையும் நாங்கள் பார்க்கலாம். கௌரவ நீதவான் அவர்களே, இந்த விசாரணைகளுக்கு தற்போது இடையூறுகள் விளைவிக்கப்படுகின்றன. கடந்த விசாரணைக்கு மறுநாள் சாட்சியாளர்கள் ஒருவரின் வீட்டிற்கு புலனாய்வு அதிகாரிகள் சென்றுள்ளனர். சாட்சியாளரின் வீட்டிலிருந்து 5 கைக்குண்டுகளும் ஒரு கைத்துப்பாக்கியும் கண்டெடுக்கப்பட்டன. இந்த ஆயுதங்கள் விசேட அதிரடிப்படை மூலம் அவரது வீட்டில் திட்டமிடப்பட்டு போடப்பட்டிருந்தன. அவரது வீட்டில் இருந்த 6 நாய்களும் நஞ்சு வழங்கி கொல்லப்பட்டுள்ளன. இந்த விசாரணையின் சாட்சியாளர்களுக்கு இராணுவ புலனாய்வு படையணி தொடர்ந்தும் அழுத்தம் கொடுத்து வருகின்றது. இராணுவம் என்பது ஒரு அரசாங்க நிறுவனம். ஆனால் இராணுவ புலனாய்வு பிரிவு இந்த விசாரணைக்கு உதவி புரிவதில்லை என்ற மிக முக்கியமான ஒரு விடயத்தினையும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விடயங்களை எல்லாம் கேட்ட மதிப்பிற்குரிய நீதவான் அவர்களும் இது சம்பந்தமாக ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். அதனையும் நாங்கள் பார்க்கலாம். நீதவானின் அறிவிப்பு என்னவென்றால், இந்த விசாரணை ஒரு விளையாட்டு அல்ல. இது மிகவும் உணர்வுபூர்வமான விடயம். நியாயமான சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு உண்மைகளை உறுதிப்படுத்துவதே முக்கியம். அதற்கு கீழுள்ள உண்மைகளோ அல்லது கருத்துக்களோ எந்த பயனும் இல்லை. இறுதியில் பாதிக்கப்பட்டவர்களின் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடைவது மட்டுமே நடக்கும். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் நீதிமன்றம் திருப்தி அடைந்துள்ளது. மிக முக்கியமான ஒரு இடம் அது. இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் நீதிமன்றம் திருப்தி அடைந்துள்ளது. மேலதிக விசாரணைக்காக இந்த வழக்கை மே மாதம் 6ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடுகின்றேன். தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபரை அன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துங்கள் என்று நீதவான் அறிவித்திருக்கின்றார். அதுதான் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே மிக முக்கியமாக பேசப்பட்டிருக்கின்றது. அதில் குறிப்பிட்ட மிக முக்கியமான அந்த சாட்சியாளர்கள் அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்படுவது, அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவது சம்பந்தமாக நான் சற்று விவரமாக ஒரு சில தகவல்களை தேடி வந்திருக்கின்றேன். 2024 அக்டோபர் மாதம் CSR அமைப்பின் அருட்தந்தை ரொஹான் சில்வாவால் CIDயில் ஒரு முறைப்பாடு செய்யப்படுகின்றது. CID விசாரணைகளை ஆரம்பிக்கின்றார்கள். கோர்ட் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கின்றார்கள். பின்னர் அந்த முறைப்பாடு சம்பந்தமாக 150 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. இந்த 150 பேரில் இவர்களுள் 6 பேருக்கு தொடர்ந்தும் கடும் அழுத்தம் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு வருகின்றது. ஒருவர் கட்டுவாப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்தவர், 2ஆம் நபர் ஏராவூரைச் சேர்ந்தவர், 3ஆம் நபர் வாழைச்சேனை பகுதியைச் சேர்ந்தவர், 4ஆம் நபர் ஆரையம்பதி பகுதியைச் சேர்ந்தவர். மேலும் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் யார் இன்னும் குறிப்பிடுகின்றேன். இதில் 1ஆம் நபர் கட்டுவாப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்தவர் தான் இன்று சுரேஷ் சலே கைதாவதற்கு பிரதானமானவராக ஒரு வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். அது என்ன வாக்குமூலம் என்றால், சுரேஷ் சலே இந்த நபருனூடாக சஹரா நசீமினுடைய அந்த பயங்கரவாத தாக்குதல் குழுவினருக்கு கட்டுவாப்பிட்டிய புனித செபஸ்டியார் ஆலயத்தை அடையாளம் காண்பிக்குமாறு இந்த நபருக்கு தான் சுரேஷ் சலே அந்த வேலையை ஒப்படைத்திருக்கின்றார். தொலைபேசி மூலமாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த குறித்த நபர் இந்த நபர்களை அழைத்து அடையாளம் காட்டியதாக இவர் தான் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். ஆகவே அவருக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வீட்டிற்கு தான் கடந்த மாதம் புலனாய்வு, அதாவது இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் வீட்டிற்கு சென்று அவரை அச்சுறுத்தி இருக்கின்றார்கள். சுரேஷ் சலே குண்டுத்தாரிகளுக்கு கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்தை காண்பிக்க சொன்னார் என்று வாக்குமூலம் வழங்கிய நபருக்கு தான் 2026 3ஆம் மாதம் 12ஆம் தேதி அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயர் பெத்தா. இராணுவ புலனாய்வு பிரிவில் சேவையாற்றி இருக்கின்றார். யுத்தத்தின் பின்னரும் பல தடவைகள் புலனாய்வு பிரிவுக்கு சேவையாற்றி இருக்கின்றார். இவருடன் பல தடவைகள் சுரேஷ் சலே பேசியிருக்கின்றார். பல வேலைகளும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் 2019ஆம் ஆண்டு ஒரு குழுவினர் அவரை பார்க்க வருகின்றார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்குமாறு சுரேஷ் சலே மூலம் ஒரு வேலை ஒப்படைக்கப்படுகின்றது.
இதனை அடுத்தான் இந்த பெத்தா வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார் சிஐடிக்கு. இது சம்பந்தமாக சிஐடி விசாரணைகளை ஆரம்பித்தனர். சுரேஷ் அலை சம்பந்தமான பல விடயங்களை இவர் வாக்குமூலமாக வழங்கியதை அடுத்தான் சுரேஷ் அலை பக்கம் மீது அனைத்து விசாரணைகளும் திரும்புகின்றது. அவரும் அதிரடியாக கைது செய்யப்படுகின்றார். அடுத்தாக நாங்கள் வாழைச்சேனை சேர்ந்த நபரை பார்க்கலாம். அவரும் பல அழுத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். போதைப் பொருள் சம்பந்தமாக தகவல் சேகரிக்க அழைக்கப்பட்டு தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். சிஐடிக்கு என்ன தகவல் சொன்னாய் என்று கேட்டு அவரை தாக்கி இருக்கின்றார்கள். ரொஹான் குணரத்ன என்பவர் பிள்ளையானை பார்க்க பல தடவைகள் சிறைக்கு சென்றிருக்கின்ற தகவலை இந்த வாழைச்சேனையை சேர்ந்த நபர் தான் வாக்குமூலமாக சொல்லி இருக்கின்றார். இவருடைய தந்தையும் இராணுவ புலனாய்வு பிரிவில் ஒரு புலனாய்வு அதிகாரியாக செயற்பட்டவர். அவருடைய மகனும் இராணுவ புலனாய்வு பிரிவினரோடு தொடர்பில் இருக்கின்ற ஒருவர். அந்த நபருடைய மகன் தான் இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றார். சிஐடிக்கு நீ என்ன வாக்குமூலம் கொடுத்தாய் என்று இனி கொடுக்க கூடாது என்றும் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். அடுத்ததாக ஆரையம் பகுதியைச் சேர்ந்த நபர் சம்பந்தமாக பார்த்தால் 2024 சிஐடி மற்றும் நீதிமன்றத்திற்கு வாக்குமூலம் வழங்கிய அவரும் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். நான் 4 பேரை பற்றி சொன்னேன். அடுத்த 2 பேர் யார் என்று பார்த்தால் சிஎஸ்ஆர் அமைப்பின் அருட்தந்தை ரொஹான் சில்வா மற்றும் சிரில் காமினி அருட்தந்தை ஆகிய இருவருக்கும் இப்பொழுது அச்சுறுத்தலும் அழுத்தங்களும் கொடுக்கப்படுகின்றது. காரணம், இந்த வழக்கை தொடர்ந்தவர்களே அவர்கள்தான். சுரேஷ் அலை சம்பந்தமாக விசாரணை நடத்துங்கள், எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கின்றது. இதற்கெல்லாம் பிரதான காரணம் சேனல் 4 அசத் மௌலானா கொடுத்த அந்த வாக்குமூலம். அந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து சுரேஷ் அலைவை கைது செய்யுங்கள் என்று முதலாவதாக இந்த சிஎஸ்ஆர் அமைப்பின் அருட்தந்தை ரொஹான் சில்வாவும் சிரில் காமினி அருட்தந்தையும் தான் வாக்குமூலம் வழங்கி முறைப்பாடை செய்து இந்த வழக்கை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்ததில் தான் பிரதிபலனாகத்தான் விசாரணைகள் நடத்தப்பட்டு 150 பேரிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்களை வைத்தான் சுரேஷ் அலை இன்று கைது செய்யப்பட்டு உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே மீண்டும் மே மாதம் 20ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அன்று இதைவிட பல சுவாரஸ்யமான தகவல்களை எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். காரணம், அன்றைய தினம் சிஐடி அதிகாரிகளுக்கு ஒரு மிக முக்கியமான பணி ஒன்று ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றத்தினால் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்பதாக அசாத் மௌலானா குறித்த ஒரு மிக முக்கியமான விடயமும் இங்கு பேசப்பட்டிருக்கிறது. உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் அடுத்த கட்டமாக முக்கிய சாட்சியாளரான அசாத் மௌலானாவை விசாரிப்பதற்கான நகர்வுகளை இலங்கை குற்றப்புலனாய்வுத்துறை முன்னெடுத்துள்ளது. தாக்குதல் இடம்பெற்று 7 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அடுத்த ஆண்டுக்குள் 8வது ஆண்டு நிறைவு நிகழ்வு இடம்பெறுவதற்குள் இவர்களை எல்லாம், இந்த முக்கியமான சந்தேக நபர்களை எல்லாம் கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்துவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் விசாரணைகள் இப்பொழுது தீவிரமாக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தற்போது பிரான்சில் உள்ள அசத் மௌலானாவின் பாதுகாப்பிற்காக தூதரகம் மூலம் சூம் தொழில்நுட்பத்தில் வாக்குமூலங்களை பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதல்கள் குறித்த முந்தைய விசாரணைகளால் வழங்கப்பட்ட பரிந்துரைகளின் செயலாக்கத்தை மேற்பார்வையிட ஒரு புதிய குழுவை நியமிப்பதற்கு அமைச்சரவை கடந்த ஒப்புதல் அளித்துள்ளது. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு மற்றும் அப்போதைய தேசிய பாதுகாப்பு மீதான துறைசார் மேற்பார்வை குழு ஆகியவற்றால் வழங்கப்பட்ட பரிந்துரைகளின் முன்னேற்றத்தை கண்காணிக்க ஒரு கட்டமைக்கப்பட்ட மற்றும் நீடித்த பொறிமுறை இல்லாதது குறித்து கவலைகளுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரைகளை செயல்படுத்தவும் தடுப்பு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தவும் 2021 மே மாதத்தில் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தாலும் அவற்றின் செயலாக்கத்தை மதிப்பிடுவதற்கோ அல்லது உறுதி செய்வதற்கோ எந்த ஒரு பயனுள்ள அமைப்பும் நடைமுறையில் இல்லை. புதிதாக அங்கீகரிக்கப்பட்ட இந்த பொறிமுறையானது ஜனாதிபதி செயலகத்தின் மேற்பார்வையின் கீழ் செயல்படும் என்று, இதில் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு நிபுணர்கள் தொடர்புடைய அமைச்சகங்கள் மற்றும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆகியோர் இடம்பெறுவார்கள் என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த சுரேஷ் அலை சம்பந்தமான முழுமையான உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் சேனல் 4க்கு தாம் சொன்ன அனைத்து விடயங்களையும் கொழும்பில் கோட்டையில் அமைந்திருக்கின்ற நீதிமன்றத்திற்கு அசாத் மௌலானாவை வருகை தந்து சொன்னால்தான் இது ஒரு முடிவுக்கு கிடைக்கும், ஒரு முடிவுக்கு வரும். இல்லை என்றால் இது இப்படி விசாரணை என்று தொடர்ந்து நீண்டு செல்லுமே தவிர ஒரு முடிவு வராது. ஆகவே அசாத் மௌலானா சேனல் 4க்கு வழங்கிய அனைத்து அந்த விடயங்களையும் வெளிப்படுத்திய அனைத்து அந்த சம்பவங்களையும் ஆதாரப்பூர்வமாக கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே ஆதாரப்பூர்வமாக வெளிப்படுத்தினார் என்றால் இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான ஒரு
முடிவு கிடைக்கும். ஒரு முடிவு கிடைக்கும். அதுதான் எங்கள் எல்லோருக்குமே அவசியமாக இருக்கின்றது. நீண்டு இதை எடுத்து செல்ல முடியாது. இதை உடனடியாக முடிவு கொண்டு வர வேண்டும். நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். உயிர் நீத்தவர்கள், காயமடைந்தவர்கள், உறவுகளை இழந்தவர்கள் அனைவருக்குமே நீதி கிடைக்க வேண்டும். நீதி எதிர்பார்த்த அனைவரும் காத்திருக்கிறார்கள். இது இப்படி இழுபட்டு கொண்டு சென்றால் இந்த சாட்சியாளர்கள் நாளைய தினம் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வதே அவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகிவிடும். இப்பொழுதே பாருங்கள், அவர்களுடைய வீடுகளுக்கு ஒரு சில புலனாய்வு அதிகாரிகள் சென்று அச்சுறுத்தல் மேற்கொள்கின்றார்கள், அழுத்தம் கொடுக்கின்றார்கள், இதை சொல்ல வேண்டாம், இதை செய்ய வேண்டாம் என்று. இப்படி இருக்கிற நிலையில் எதிர்வரும் நாட்களில் என்ன நடக்கும் என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம், உதயகம்மன் பில குறித்தும் நேற்று நீதிமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறது. எக்காரணம் கொண்டும் உதயகம்மன் பில சுரேஷ் சலவை சிஐடிக்கு சென்று பார்க்க முடியாது. அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், அவர் ஒரு புத்தகத்தை எழுதி அதை வெளியிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார். இந்த இப்படியான செயற்பாடுகள் இந்த விசாரணை நிலைகளை குழப்பும் ஒரு விதமான செயற்பாடு என்பதால் இனி சுரேஷ் சலவினுடைய ஒரே ஒரு சட்டத்தரணிக்கு மாத்திரம்தான் உள்ளே சிஐடிக்குள் சென்று சந்திக்க முடியும். மாறாக உதயகம்மன் பிளவோ வேறு யாருக்குமே சென்று சந்திக்க முடியாது என்றும் நீதிவான் உத்தரவிட்டிருக்கிறார். அதுவும் மிக முக்கியமான ஒரு நல்ல விடயம் என்று சொல்லிக்கொண்டு, இதுதான் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் பேசப்பட்ட முக்கியமான விடயங்களாக இருக்கின்றது. மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் இன்னும் பல புதிய விடயங்களோடு சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் லிசிஹரனுடன் நான் சர்வன்சன். நன்றி, வணக்கம்.